எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். என் வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டிக் கொள்கிறேன். சென்னையை மட்டுமல்ல, எனக்கு ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் 2 ஊரிலிருந்து ஆதரவு கொடுத்த என் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. எனக்கும் அதை பற்றி தெரியாது. இதை பார்த்து என் வீட்டில் இருப்பவர்கள் சொன்னார்கள், தெரிந்த பிள்ளைகள் உங்களுக்கு வெளியூர்களிலிருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று. உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே உள்ளவராக இருந்தாலும் தமிழ் படிக்க தெரிந்த என் தமிழ் செல்லங்களுக்கு தமிழில் வாழ்த்து சொல்லிக்கொள்ளும் தமிழ்நாட்டு தமிழச்சி. எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இன்றைய விஷயத்துக்கு வருவோம். சிலிண்டர் தட்டுப்பாடு முதலில். இப்பொழுது லாக்டவுன். சிலிண்டர் தட்டுப்பாடிலிருந்தே மீண்டு வரவில்லை. வாடகை வீட்டில் இருக்கும் குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது கரண்ட் ஸ்டவ் வாங்க போனால் அதுவும் விலையேறிவிட்டது. 2000 ரூபாய்க்கு விற்ற எலக்ட்ரானிக் ஸ்டவ் இப்பொழுது 3500 என்கிறார்கள். அதை வாங்கி வீட்டில் உபயோகித்தால் சொந்த வீட்டுக்காரர்களுக்கு வசதியாகிவிடும். சிலர் கரண்ட் யூனிட் கணக்கு வாங்காதவர்கள் பரவாயில்லை. ஒவ்வொரு வீட்டில் வாடகைக்கு விடுபவர்கள் 8000, ஒரு யூனிட் 8 ரூபா, 9 ரூபா இப்படியெல்லாம் கூறுகிறார்கள். அவர்களுக்கு கரண்ட்டுடைய காசும் கட்ட வேண்டிய சூழ்நிலை. இப்பொழுது ஸ்டவ் வாங்க முடியாத சூழ்நிலை. இந்த கஷ்டம் தீர்வதற்கு முன்பே லாக்டவுன் என்று ஒன்றை கூறிவிட்டார்கள். குழந்தைகள் எப்படி கஷ்டப்படும் சொல்லுங்கள்? எப்படி முன்னேற முடியும்? எவ்வளவு வேதனையான விஷயம். முன்னால் இருந்த லாக்டவுன் கடனையே இன்னும் அடைக்கவில்லை. அப்பொழுது வைத்த நகையை இன்னும் மீட்டவில்லை. வியாபாரம் முடிந்து மூழ்கிவிட்டது. இப்படியெல்லாம் இருக்கும் கஷ்டத்தில் மீண்டும் லாக்டவுன் என்றால் எதற்கு லாக்டவுன்? அப்பொழுது ஒன்றை சளி பிடித்து லாக்டவுன். சாதாரணமாக இருக்கும் ஒரு நோயை சினிமா திரை போல் 18 ஓட்டி நம்ம எல்லாம் பயத்தினாலே இறந்த நல்ல உள்ளங்களுக்கு லாக்டவுன். ஏனென்றால் ஏழையெல்லாம் கடன் வாங்கி சாப்பிட்டு உயிரை காப்பாற்றி கொண்டது. வசதி படைத்தவர்கள் எல்லாம் பயந்தே செத்தார்கள். இப்படியாக ஒரு லாக்டவுன் முடிந்து விட்டது. அடுத்து எதற்கு லாக்டவுன்? இப்பொழுது என்ன தேங்கி கிடக்கிறது? பேக்கெட்டாக மளிகை சாமான் தேங்கி நிற்கிறதா? அல்லது தேக்கத்தில் வேற ஏதாவது விற்க முடியாமல் இருக்கிறதா? அல்லது நாட்டை குட்டி சுவராக்க இருக்கிறதா? தெரியவில்லை. ஏதோ நெட்டு கனெக்ஷன் எதை பற்றி கூறுகிறார்கள். அது பிள்ளைகள் வீட்டிலிருந்து வேலை செய்ய சொன்னால் செய்துவிட்டு போக போகிறார்கள். எதற்கு லாக்டவுன் என்று ஒரு பெயர் கொடுக்கிறீர்கள்? இது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. பேசுகிறார்கள். அதையும் நாம் தெரியாமல் பேசக்கூடாது. ஆனால் தயவு செய்து மறுபடியும் நம் தமிழ்நாட்டு மக்கள் எதற்கும் அசரக்கூடாது. இப்பொழுதே எல்லாரும் எதை வாங்கி வீட்டில் வைப்பது என்று கவலைப்படுகிறார்கள். வசதி இருப்பவர்கள் 4 மூட்டை அரிசியை வாங்கி போட்டுக்கொள்ளலாம், 40 கிலோ அரைத்தும் வைத்து கொள்ளலாம். ஏழைகள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? வாடகை வீட்டில் இருக்கும் குழந்தைகள் வீட்டில் இருக்கும் எலியை பார்ப்பதற்கே சரியாக இருக்கிறது. அதிகமாக ஒரு 10 கிலோ அரிசி கடன் வாங்கி வைத்தால் எலிக்கு வைப்பார்களா? அவர்கள் சாப்பிடுவார்களா? இப்படியாக நாடே குட்டி சவராகி கிடக்கும் இந்நேரத்தில்
லாக்டவுனை பற்றி பேசினால் யாரும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நமக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நமக்கு மினிஸ்டராக இருந்தாலும் அவர்களுக்கும் சில பிரச்சனைகள், சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் நம் தலைமேல் ஒரு குண்டு இருப்பது போல் அவர்கள் தலைமேல் ஒரு தொல்லை இருக்கும். யாருக்கும் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கும். இதை அவர்கள் கவனம் கடவுளிடம் செல்கிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு தயவு செய்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம் நாட்டிற்கு எதுவும் வரக்கூடாது, எங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, வயிறார சாப்பிட எங்களுக்கு தினம் வருமானம் சம்பாதிக்க ஒரு கடை போட்டு பிழைக்க வழிகாட்டுங்கள் என்று தெய்வத்திலும் வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடவுள் நமக்கு அருள் புரிவார். அதை பற்றி கவலை வேண்டாம். தினமும் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமையில் பிரசாதம் கொடுத்து